வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் காதல் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 9வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் காதல் சிறப்புரைத்தல். குறள் 1129. இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர். இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர். முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். கண் இமைத்தால் காதலர் மறைந்து போதலை அறிகின்றேன். அவ்வளவிற்கே இந்த ஊரார் அவரை அன்பில்லாதவர் என்று சொல்லுவர். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். அகக்கண்ணை திறந்தால் மட்டுமே நம் சிர நடுவில் உள்ள இறைவனை காண முடியும். அந்த இறை காட்சியை கண்டபின் என் கண்கள் அகக்கண்கள் மூடாதிருக்கும். அயலார் வர முடியாத இடம்தான் அந்த இடம். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். அகக்கண்ணை திறந்தால் மட்டுமே நம் சிர நடுவில் உள்ள இறைவனை காண முடியும். அந்த இறை காட்சியை கண்டபின் என் கண்கள் அகக்கண்கள் மூடாதிருக்கும். அயலார் வர முடியாத இடம்தான் அந்த இடம். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.